ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மட்டன் ஈரல்லாம் தொக்கு வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நமக்கு போதுமான அளவு ஆயில் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 கிலோ ஈரல் எடுத்துருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன். இப்படி கடையில் தான் வாங்கியிருந்தேன், வீட்டில் அரைச்சி வச்சது காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஈரலையும் ஆட் பண்ணிடலாம். ஈரல் போட்டாச்சு. நமக்கு போதுமான அளவு சால்ட்டு போட்டாச்சு. டர்மிகா பவுடர், கரம் மசாலா, மட்டன் மசாலா. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். இப்போ மீன் வறுக்க மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்து வருது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர், கொத்தமல்லி கூட போட்டு இறக்கிடலாம்.